வணக்கம். நம்ம நேரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸோடைய பயிற்சிக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். நேற்று நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் குரூப்பு ஒரு ப்ராட்காஸ்ட் குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணி நம்ம எந்த மாதிரியெல்லாம் மெசேஜுகள் போடணும் அப்படின்றதெல்லாம் ஒரு அவுட்லைன் ஒன்று பார்த்தோம் இல்லையா. அப்புறம் வந்து ரெண்டாவது இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸும் நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணோமோ அதிலேருந்து ஒரு சேஞ்ச் ஏன் பண்ணணும் அப்படின்னா, கஸ்டமருக்கு வந்து எப்போவுமே சேஞ்ச் பிடிக்கும். புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கணும், புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், வாங்கணும், அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும் எப்போவுமே. வந்து ஏன் வந்து புதுசாக சில பிஸ்னஸுகள் ஆரம்பிக்குது, சில ஹோட்டல்ஸ் ஆரம்பித்த உடனே நம்ம போகிறோம். நிறைய இடங்களில் புதுமையான ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே நம்ம போகிறதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய இயல்பு. நம்ம வந்து புதிய விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும், அதை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் உள்ள நபர்கள் தான் மனிதர்கள். அப்போது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளும் ஒரே மாதிரி பேட்டர்னில் போகாமல் பேட்டர்ன் வந்து நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் கஸ்டமருடைய கவனத்தை நம்ம என்ன பண்ண முடியும், ஈர்க்க முடியும். ஓகேவா? அதனால தான் நேற்று நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் நீங்கள் ப்ராடக்டை வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, ஓப்பனாக நீங்கள் வந்து மெசேஜில் வந்து கொடுத்துருப்பீங்க. ஆனால் நேற்றுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ப்ராடக்டை காட்டாதீங்க, கஸ்டமர்ஸ்கிட்ட ப்ராடக்டை ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணாமல் ப்ராடக்டோட பெனிஃபிட், ப்ராடக்ட்னால கிடைக்கிற அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன, அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேசுங்க. அது அப்படி அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க. அந்த மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு அப்ரோச் வந்து நான் நேற்றுக்கு என்ன பண்ணியிருந்தேன், சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நம்மளுடைய ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் நம்ம எல்லோரும் ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு பிஸ்னஸ் ஓனர் இல்லையா. நம்ம பிஸ்னஸ் க்ரோத் ஆகணும்னா நம்ம ரெண்டு விஷயத்து மேலே ரொம்ப கவனம் செலுத்தணும், ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ரெண்டு இம்பார்ட்டன்ஸான விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று மார்க்கெட்டிங் மேலே ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா நம்ம பொருள், நம்மளுடைய பிஸ்னஸ் எவ்வளோ பேருக்கு தெரியுது அப்படின்றத பொறுத்து தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோத்தே. ரெண்டாவது, நம்ம பிஸ்னஸில் வந்து தெரிஞ்ச பிறகு அதை கன்வெர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயத்துக்கு மேலே நம்ம கவனம் செலுத்தணும். ஒன்று மார்க்கெட்டிங் மேலே கவனம் செலுத்தணும், இன்னொன்று கஸ்டமர் நமக்கு அந்த மார்க்கெட்டிங்கை பார்த்து கஸ்டமர் என்கொயரி வர்றாங்கன்னா அந்த என்கொயரியை நம்ம கன்வெர்ட் பண்ண தெரியணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஸ்கில்ஸு நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோத்துக்கு. ஓகே, அப்போது இந்த மார்க்கெட்டிங்கை பற்றி முதல்ல நம்ம மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த மார்க்கெட்டிங்கில் வந்து மேப் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். என்ன விஷயம் மேப் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் யாருமே வந்து வழி கேட்டெல்லாம் போகிறதில்ல. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அழகாக பர்ஃபெக்டாக கூகுளை ஓப்பன் பண்ணி கூகுள் மேப்பில் அழகாக என்ன பண்ணுறாங்க, மேப்பு வந்து அந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு உண்டான மேப்பை செட் பண்ணுறாங்க. அழகாக யார்ட்டையும் கேட்காமலே ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. அதே போல் நம்மளுடைய மார்க்கெட்டிங்கு ஒரு மேப் இருக்கணும். அந்த மேப் இருந்தால் நம்ம போகிற ரூட்டு சரியாக போகிறோமா இல்லையா அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும், வந்து அனலைஸ் பண்ண முடியும். அதாவது நம்ம அந்த கரெக்டான ரூட்டில் போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரிசல்ட் நம்ம என்ன பண்ணலாம், எடுக்கலாம். இல்லைனா நம்ம ரூட்டு மாறி போயிடுச்சுன்னா திரும்பவும் நம்ம பழைய இடத்துக்கு திரும்ப வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, அப்போ மேப்புன்றது ஃபஸ்ட்டு நம்ம மேப்பை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மேப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு என்ன அப்படின்னா, மேப்பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். 1 2 3 4 5ன்னு அப்படியே மார்க்கெட்டிங்லேயே ஒரு மேப் இருக்குது. அந்த மேப்பை நான் ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங்கை பற்றி நம்ம ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஷோரூம் ஒரு ஸ்டோருக்கு போகிறீங்க, ஒரு மளிகை ஸ்டோரோ இல்லை சூப்பர் மார்க்கெட்டுக்கோ போகிறீங்க. அங்கே போய் நமக்கு ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அங்கே போய் நம்ம ப்ராடக்டை வந்து பேர் சொல்லாமல் நம்ம கேட்குறோமா, இல்லை. இன்றைக்கி ஒரு சோப்பு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ஒரு சோப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறோமா, இல்லை ஒரு பிராண்டுடைய பேர் சொல்லி கேட்குறோமா. செகண்ட், ஒரு பேஸ்ட்டு வாங்க போகிறோன்னா பேஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்குறோமா, இல்லை பேஸ்ட்டுடைய பேரை சொல்லி கேட்குறோமா. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த நெய்ம், அந்த பிராண்ட் நெய்மை நம்ம மைண்டில் என்ன பண்ணிட்டாங்க, பர்ஃபெக்டாக ஸ்டோர் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பிராண்ட் நெய்மை நம்ம மைண்டில் எப்படி ஸ்டோர் பண்ணாங்க அப்படின்னா, கண்டினியூட்டிவாக அந்த பிராண்டோடைய நெய்மை நம்ம மைண்டில் நம்ம கண்ணு பார்க்குறது மாதிரி, காது கேட்குறது மாதிரி, நம்மளை அதை வந்து டச் பண்ணி உணர்றது மாதிரியான நிறைய விஷயங்களை என்ன பண்ணாங்க, மார்க்கெட்டிங் மூலமாக நம்மளை வந்து அவங்க வந்து
அப்டேட் பண்ணி நமக்கு ஒரு மிக முக்கியமான தகவல்களை கொடுத்தாங்க. அதனால தான் இப்போ நம்ம கடையில் போகிறோம், எனக்கு வந்து ஹமாம் சோப்பு கொடுங்க, இல்லை வந்து டவ் சோப்பு கொடுங்க, இல்லை எனக்கு வந்து பேல்ஸ் கொடுங்க, இந்த மாதிரி வந்து பல சோப்புகளுடைய பிராண்டுடைய பேரை சொல்லி நம்ம கேட்டு வாங்கிட்டுருக்கோம். அதே போல் பேஸ்ட்டு வந்து வாங்கணும்னா கோல்கேட்டு கொடுங்க, அப்புறம் க்ளோஸ்அப் கொடுங்க, இல்லைனா டாபரட்டு கொடுங்க, இந்த மாதிரியெல்லாம் நிறைய நம்ம வந்து பேர்களை வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த பேர், அந்த நேம், பிராண்ட் நேமை நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணுறாங்க. அதே போல் நம்மளுடைய ப்ராடக்டுடைய பிராண்ட் நெய்மை நம்ம கஸ்டமருக்கு என்ன பண்ணணும், மைண்டில் ஸ்டோர் பண்ணணும். அதுதான் மார்க்கெட்டிங். அப்படிப்பட்ட அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணணும். அதுக்கு இந்த மேப்பை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும், நம்ம எடுத்துகிட்டு போகணும். அப்போ அந்த மேப்பை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு வீடியோஸ்லேயே நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நமக்கு நம்மளோட பிஸ்னஸ் க்ரோத்துக்கு 2 இம்பார்ட்டன்ஸ் விஷயம். ஒன்று மார்க்கெட்டிங் ஸ்கில்லு, இன்னொன்று கன்வர்சன் ஸ்கில். அப்போ மார்க்கெட்டிங்கை பற்றியே நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதில் முதல் ஸ்டெப்பு தான் நேற்று பார்த்தோம். 2 குரூப்பு க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும். ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, இன்னொன்று கஸ்டமருக்கு ப்ராட்காஸ்ட்டு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் குரூப்பு. சரியா? ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டிங்கில் ஸ்டெப்பாக நம்ம மூவ் பண்ணோம். நேற்று கொடுத்த அந்த விஷயத்தை செய்யாதவங்க ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் அதை வந்து மார்க்கெட்டிங் நீங்கள் அந்த மெசேஜ் போடலை, வாய்ஸ் மெசேஜோ இல்லை அந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணாத அந்த மெசேஜை நீங்கள் போடலைன்னா இன்றைக்கி முயற்சி பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், அதை டெய்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், டெய்லி கண்டினியூட்டிவாக செய்யுங்க. கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மார்க்கெட்டிங்குடைய மேப்பை பற்றி ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.